அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சங்க அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் அண்மை செய்தியிலே நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலக சங்க ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சங்க அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு யாருடைய அனுமதியை பெற்று ஆதரவு தந்தீர்கள் என்று சங்க நிர்வாகிகளுக்கு ஊழியர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு யாருடைய அனுமதியை பெற்று ஆதரவு தந்தீர்கள் என்று சங்க நிர்வாகிகளுக்கு ஊழியர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் விளம்பர அரசின் ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் இந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களை கலந்து ஆலோசிக்காமல் ஓய்வூதிய திட்டத்திற்கு சங்க நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்ததாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான விரிவான தகவல். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு திட்டமாக அரசு ஊழியர்கள் பார்த்து வந்தார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது நிறுத்தப்பட்டு அதன் பிறகாக புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டது. இதை அரசு ஊழியர்கள் ஏற்கவில்லை. தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். அதன் பிறகாக திமுக தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதன் பிறகாக ஆட்சியே முடிய உள்ள தருவாயில் திமுக அரசு அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் கடந்த 6ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அளவில் மாநிலம் தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், அதே போல தமிழ்நாடு தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அனைவருமே அழைப்பு விடுத்திருந்தார்கள். இதனை தடுப்பதற்காக கடந்த சனிக்கிழமை அன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு டாப்ஸ் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்தியது. இது ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கேட்டிருந்த அந்த ஓய்வூதிய திட்டம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன் பிறகாக உடனடியாக அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு இனிப்பு ஊட்டி நன்றி தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்டதை வழங்கிவிட்டது என்று அவர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சென்று முதலமைச்சர் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்ததற்கு பிறகாக அவர்கள் உடனடியாக இனிப்புகளை ஊட்டி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த டாப்ஸ் திட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஆராயாமல் ஏன் சென்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இனிப்பையும் ஊட்டினீர்கள், யாரை கேட்டு சென்றீர்கள் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினர் தற்பொழுது அந்த அலுவலகம் அவர்களுடைய சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் கூறுவது 2 விடயங்களை கூறுகிறார்கள். அதில் தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய, அதாவது சனிக்கிழமை அன்று அறிவித்த அந்த டாப்ஸில் மிக முக்கியமாக ஊழியர்களுடைய 10% ஊதியத்தை பிடித்து அதன் பிறகாக ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக அது வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களிடமிருந்து எந்த விதமான தொகையும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. ஆனால் ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் இந்த சமூகத்தில் அவர்களுடைய மருத்துவ தேவையோ அல்லது உணவு தேவையோ தனியாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அந்த ஓய்வூதியம் என்பது மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. ஆகவே பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது பணியாற்றும் காலகட்டங்களில் எந்த விதமான தொகையும் அரசு பிடித்தம் செய்யாது. ஆனால் தமிழ்நாடு அரசு சனிக்கிழமை அறிவித்த அந்த டாப்ஸில் 10% ஊதியம் என்பது பிடிக்கப்படுகிறது. ஆகவே இதனை நாங்கள் கேட்டது கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் நாங்கள் கேட்டோம். எதன் காரணமாக தமிழ்நாடு அரசு இதனை அறிவித்தது என்று அந்த ஊழியர்கள் கேள்வி எழுப்பி சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக சங்கத்துடைய நிர்வாகிகள் மற்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏன் மற்ற நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிக்காமல், உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் முதலமைச்சருக்கு சென்று ஏன் நன்றி தெரிவித்தார்கள், முதலமைச்சரிடம் ஏன் இனிப்பு கூட்டி மகிழ்ந்தார்கள், மகிழ்ச்சியை ஏன் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சங்கம் ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஆராயாமல் உடனடியாக சென்று நன்றி தெரிவித்ததற்கான காரணம் என்ன? உறுப்பினர்கள் ஏற்கவே இல்லை என்று சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து வருகிறோம். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் தமிழக அரசின் சார்பில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான
டாப்ஸ் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு ஆதரவு தெரிவித்த தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்க அலுவலகத்தை அச்சங்கத்தின் உறுப்பினர்கள் தலைமைச் செயலகத்தில் ஒன்று கூடி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் பிடிக்கப்பட்ட தொகை தொடர்பான அறிவிப்பை அரசு இதுவரை வெளியிடாத நிலையில் சங்க நிர்வாகிகள் எதற்கு முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர், நன்றி தெரிவித்தனர், ஏன் இனிப்பு ஊட்டினர் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சங்க நிர்வாகிகளுக்கு மட்டுமே உடன்பாடு இருப்பதாகவும் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக சிவகுரு என்பவர் பேட்டியும் அளித்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசு முறையாக இதனை அறிவிக்கவில்லை என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசிடம் அரசூழியர்கள் கேட்டது என்னமோ பழைய ஓய்வூதிய திட்டம், ஆனால் அவர்களை திசை திருப்பும் வகையில் இந்த டாப்ஸை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக உணர முடிகிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் தற்போது அந்த சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டமாக அரசுக்கு எதிராகவும் போராடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.